இன்னைக்கு என்னன்னா, அதாவது இது என்னோட ஹேண்ட்பேக் சரியா. அந்த புள்ள அங்க விளாண்டுட்டு இருக்குது, நான் பெத்த புள்ளதான். அதையும் தூக்கி ஒரு சைடு இடுப்புல வச்சுக்கிட்டு இந்த ஹேண்ட்பேக் ஒரு சைடு போட்டுக்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா என் பொருள் ஒண்ணு கூட இருக்காது. கல்யாண குழந்தைக்கு முன்னாடி வந்து லிப்ஸ்டிக், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாம் வச்சிருப்பேன். ஆமா வச்சிருக்கேன். குழந்தைக்கு அப்புறம் அவன் டைப்பரு, வெட் வைப்ஸ், அவனோட எக்ஸ்ட்ரா செட்டு துணி, அவனுக்கு ஸ்நாக்ஸ் டாப்பா, அவனோட வாட்டர் பாட்டில், இப்படி அவனுக்கு தேவையானது. இது போக 4-5 குட்டிக்கார வேற பொறுக்கிட்டு வந்து கொடுப்பான். அந்த டாய்ஸ் இது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு நான் போய் இப்படி தூக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, இதுல என்ன பெரிய விஷயம்? அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இதே இந்த மனுஷன் இப்படி புடிச்சிட்டு போனான்னா என்ன சொல்லுவீங்க? Man with zero male ego. Every girl deserves a man like this. இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் எங்கதான் இருக்காங்க? வாடகை குடுற கூட்டு போறீங்களா? அவங்க கிட்ட குடுக்கறக்கே எவ்வளவு கெஞ்சி கெஞ்சணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேகிப்பா முடியல, டேகிப்பா ப்ளீஸ், டேகிப்பா தூக்கு, டேகிப்பா ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. டேகிப்பா அது ஹேண்ட்பேக் தானே, டேகிப்பா நீ தானே வாங்கி கொடுத்த. ஒரு நெருடலாவே இருக்கு. இதை தூக்கிட்டு போனா யார் நம்மளே பாக்குற மாதிரி இருக்குமா? அதனால ஏன் நாங்களும் தானே தூக்கிட்டு போறோம் சொல்றது. girl with zero woman ego. every man deserves a girl like this. சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்க. நாங்க என்ன பண்ணாலும் அப்ரிசியேஷன் இருக்கவே இருக்காது. இவங்க சின்னதா குண்டு மணியை தூக்கி நெட்டுக்க நிறுத்திட்டாங்கன்னு வைங்க, ஓ மை காட், உலக சாதனை.